நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரியுங்களா? யாருக்காக கொண்டாடுறோம்னு தெரியுங்களா? ஸோ நவராத்திரி என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மலைமகள், அலைமகள் மற்றும் கலைமகள் இவங்களுக்காக தான் நம்ம கொண்டாடுறோம். மலைமகள், அலைமகள், கலைமகளா யாருங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைமகள் வந்து நம்மளோட சக்தி தெய்வம், அதாவது பராசக்தி, துர்கை அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். அலைமகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி, கலைமகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி. இவங்களுக்காக தான் இந்த நவராத்திரி ஒரு திருவிழா மாதிரி 9 நாட்கள் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். இந்த உன்னதமான நாட்கள்ல எப்படி 3 தெய்வங்களும் ஒன்றிணைந்து மகிஷாசூரன்ற அரக்கனை வந்து வதம் செய்தார்களோ, அதே மாதிரி நம்மளும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்ல எண்ணங்களையும் எல்லா நல்ல செயல்களையும் ஒன்றிணைந்து 9 நாட்கள் நம்ம சாமிக்காக மனதாலும் உடலாலும் சீராக இருந்து இந்த விரதத்தை வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மனதால ஓகே, அதாவது நம்ம வந்து ரொம்ப மனப்பூர்வமா இந்த விரதத்தை வந்து பண்ணி சாமிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் சாமிக்காக நம்ம பண்றதுன்னு சொல்லலாம். உடலால அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரதம் இருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலா நம்ம ஹெல்த்துக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து நிறைய குட் பெனிஃபிட்ஸ் தருது. நம்ம அது பத்திலாம் ரொம்ப டீப்பாலாம் போக தேவையில்லை. ஸோ மனதாலும் உடலாலும் ஒன்றாக இணைந்து இந்த 9 நாட்களும் சாமிக்காக, அதாவது அந்த முப்பெரும் தெய்வங்களுக்காக நம்ம பண்ணக்கூடியது தான் இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன். இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் அன்னைக்கு எப்படி வந்து கொலு டால்ஸ் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கொலுப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணுன்றதுக்கான ஒரு விதிமுறைகள் வந்து இருக்குது. நான் கீழேருந்து மேலே சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 படிகள் இருக்கிறவங்களுக்கான ஒரு டிப்ஸ் மாதிரி. இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரறிவு ஜீவன்கள், அதாவது நம்ம எப்படி படிப்படியாக நம்ம பரிமாணம் அடைந்தோமோ அதை மீன் பண்ணுற வகையில தான் இந்த கொலுப்படி வந்து நம்ம வைக்கணும். முதல் படியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரறிவு ஜீவன்கள் வந்து பார்த்தீங்கன்னா செடி, கொடி, மரம், புல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கொலு பொம்மைகளாக வந்து வைக்கலாம். இல்லையா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முளைக்கட்டு சொல்லுவாங்க, அதை வந்து தானியம் போட்டு வச்சிங்கன்னா 9 நாட்களுக்குள்ள அது எந்த அளவுக்கு வளருதுன்றத பார்ப்பாங்க. இதை வந்து நீங்கள் முதல் படியில் வந்து வைக்கலாம். ஓகேவா? 2ஆம் படியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரறிவு ஜீவன்கள், சங்கு, நத்தை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊர்வன வகை விலங்குகளை வந்து நீங்கள் 2ஆம் படியில் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் படியில் ஆப்வியஸ்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 அறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிகளை வந்து நீங்கள் 3ஆம் படிக்கட்டில் வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரையான், எறும்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வகை விலங்குகளை வந்து நீங்கள் 3ஆம் படிக்கட்டில் வந்து வைக்கலாம். அடுத்து அதுக்கும் மேலே 4ஆம் படிக்கட்டில் நம்ம என்ன வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 அறிவு உள்ள ஜீவன்கள், நண்டு, வண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து நீங்கள் 4ஆம் படிக்கட்டில் வைக்கலாம். அடுத்து 5ஆம் படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 அறிவு உள்ள ஜீவராசிகள், பறவைகள் மற்றும் விலங்குகள், இவங்களை வந்து நீங்கள் 5ஆம் படிக்கட்டில் வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவது படியில் இப்போ என்ன இருக்கணும்? 6 அறிவு உள்ள மனிதர்கள், அதாவது மனிதர்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி, கடை வச்சிட்டு இருக்கிற மாதிரி, வியாபாரம் பண்ணுற மாதிரி, இல்லை விருந்து வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஒரு பானிபூரி கடை, தள்ளுவண்டி கடை, டீ கடை, இந்த மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மனிதர்களை குறிக்கிற வகையில் நம்ம மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த செட்டெல்லாம் கொலு பொம்மையாக கிடைக்குதோ இதை வந்து நீங்கள் 6ஆவது படிக்கட்டில் வைக்கலாம். ஓகேவா? அடுத்து 7ஆவது படியில் நம்ம என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கிட்ட இருந்து அடுத்த பலன் அடைந்த வந்து சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், இவங்களை எல்லாருமே நீங்கள் 7ஆவது படிக்கட்டில் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சித்த கூடம்ல வந்து அந்த காலத்தோட கல்வி முறை எப்படி இருந்தது, ஸோ ஒரு சித்தர்கள்லாம் சேர்ந்து தவம் செய்கிறது, ஞானிகள்லாம் செஞ்சு போயிட்டு யாருனா கிட்ட வந்து வரம் வாங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற விதத்தில் 7ஆம் படிக்கட்டில் வந்து நீங்கள் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் 7ஆவது படிக்கட்டில் வைக்கலாம். அடுத்து 8ஆவது படிக்கட்டில் யாரை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவதாரங்கள், அதாவது தசவதாரம் செட்டு வாங்கி வைக்கலாம், அஷ்டலக்ஷ்மி செட்டு வாங்கி வைக்கலாம், வராகியோட ஒரு 6 செட்டு இருக்குது அது வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி தெய்வ நிலை அடைந்த அவதாரங்களை வந்து நீங்கள் 8ஆவது படிக்கட்டில் வைக்கலாம். அடுத்து கடைசி 9ஆவது படிக்கட்டில் யாரை வைக்கணும்னா
மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா இவங்களை தான் வந்து நீங்க 9வது படிக்கட்டுல வைக்கணும். கொலு பொம்மை கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே வந்து நீங்க 9வது படிக்கட்டுல வைக்கலாம். ஒரு சின்ன வரலாறு இருக்கு. நம்ம துர்கை தேவி வந்து அந்த போருக்கு செல்றப்போ சிவன், விஷ்ணு, பிரம்மா அவங்க கிட்ட இருந்த எல்லா சக்திகளையுமே வந்து சக்தி தெய்வத்துக்கிட்ட கொடுத்து சிலையா நின்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அதனாலதான் அந்த சிலைகளை நம்ம கொலு பொம்மை அன்னைக்கு சிலையா வைக்கிறோன்ற ஒரு வரலாறும் இருக்கு. ஸோ அதை போற்றும் வகையில தான் 9வது படிக்கட்டுல வந்து மும்மூர்த்திகளை வந்து நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? அண்ட் நான் சொன்ன எல்லா கொலு டால்ஸுமே வந்து ஐம்பூதங்கள்ல ஒன்னான மண், அந்த மண் பொம்மைகளா வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு. பூரண கலசம், இந்த கலசம் என்பது வந்து பாத்தீங்கன்னா முதல் படிக்கட்டுல நீங்க அலங்காரம் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லையா 9வது படிக்கட்டுல நீங்க அலங்காரம் பண்ணி வைக்கலாம், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ராஜா ஆன்மீகத்துல நவராத்திரி 2025 கான்டெஸ்ட் நடத்த போறோம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க மேல ஐகான்ல ப்ரோமோ வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த கான்டெஸ்ட்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்ன்ற வீடியோவும் ஆல்ரெடி நாங்கள் எங்கள் ராஜா ஆன்மீகம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 வீடியோவுமே நான் வீடியோவோட எண்ட் கார்ட்லேயும் வைக்கிறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் நான் சொன்ன ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் படிக்கட்டில் யார் வைக்கணும், 2வது படிக்கட்டில் யார் வைக்கணும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுபடி உங்கள் வீட்டில் கொலு பொம்மையை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எங்களுக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டாக இருக்கிற 3 பேருக்கு வந்து முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுன்னு சொல்லி 3 ப்ரைஸ் வந்து காத்துட்ருக்கு. உங்களோட கிரியேட்டிவ்ஸை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க. அதில் பெஸ்ட்டான 3 விஷயத்த நாங்கள் உங்களுக்கு அக்டோபர் 3 அன்னைக்கு சொல்கிறோம். டாடா, பாய் பாய்.